விருச்சிகம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீர்கள். காதலில் ஏற்பட்ட திடீர் பிரிவு காரணமாகவே நீங்கள் ரொம்பவே மன கஷ்டமாயிருப்பீங்க. காதல்காரகனான சுக்கிரன் மற்றும் 5ஆம் அதிபதியின் பலவீனம் காரணமாக விருச்சிக ராசியினரோட காதல் வாழ்க்கை பல நேரங்களில் கண்ணீரில் தான் முடிகிறது. நீங்கள் ஒருவரை ஆழமாக காதலித்து அவருக்காகவே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க நினைத்த வேளையில் எந்தவித நியாயமான காரணமும் இல்லாமல் ஏற்பட்ட திடீர் பிரிவு உங்களை உலுக்கியிருக்கும். சாதி, மதம், அந்தஸ்து அல்லது 3ஆம் நபரின் தலையீடு காரணமாக உங்கள் காதல் முறிந்திருக்கலாம். உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்தவர்கள் இன்று உங்களை ஒரு அந்நியனைப் போல கடந்து போகும்போது ஏற்படும் ஏமாற்றம் உங்கள் இதயத்தை நொறுக்கியிருக்கும். இந்த பிரிவு உங்களை உடைத்திருந்தாலும் இதுவும் ஒரு தற்காலிக கிரக கோளாறுதான் என்பதை உணர்ந்து உங்களை நேசிக்கும் உண்மையான உறவை நோக்கி நகர பழகிக் கொள்வீர்கள். நீங்கள் உங்களை காதலில் ஏற்பட திடீர் காரணமாகவே நீங்கள் ரொம்பவே மன கஷ்டத்தில் தான் இருந்திருப்பீங்க. ஏன் பல நேரங்களில் கண்ணீரில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு ஆழமாக காதலிச்சுட்டு அவருக்காகவே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க நினைத்த வேலையில தான் அவர் எவ்வித நியாயமான காரணமே இல்லாமல் உங்களை திடீர்னு வாழ்க்கையிலேருந்து விலகி போயிருப்பாங்க. ஏன்னா உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்தவர்கள் கூட உங்களை விட்டு இப்போ ஒரு அந்நியனை போல தான் கடந்து போயிருப்பாங்க. அந்த ஏமாற்றம் உங்கள் இதயத்தையே நொறுக்கியிருக்கும். 3ஆம் நபர்களின் விஷ வார்த்தைகள். விஷயம் விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், 3ஆம் இடம் அண்டையாளர் மற்றும் இளைய சகோதரிகளை குறிக்கும். இந்த இடங்களில் தீய கிரகங்களின் தாக்கம் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தமே இல்லாத 3ஆம் நபர்களின் தேவையில்லாத தலையீடுகளும் அவர்களின் விஷமந்தனமான வார்த்தைகளும் உங்கள் குடும்ப அமைதியை கெடுத்திருக்கும். உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்புவது, உங்கள் நடத்தையை சந்தேகிக்கும்படி பேசுவது என அவர்களின் அம்பு போன்ற வார்த்தைகள் உங்கள் காதுகளில் விழுந்த போது நீங்கள் சொல்லான துயரத்திற்கு ஆளாகியிருப்பீர்கள். இந்த நச்சு மனிதர்களின் வார்த்தைகளை உங்கள் மனதிற்குள் அனுமதிக்காதீர்கள். உங்கள் மௌனமே அவர்களுக்கு நீங்கள் தரும் ஆகச்சிறந்த தண்டனையாகவே இருக்கும். உங்கள் 3ஆம் நபர்கள் விஷ வார்த்தைகளாலே உங்களுக்கு ரொம்பவே மன கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் நீங்கள் 3ஆம் நபர்கள் தேவையில்லாத தலையிட்டாலேயே அல்லது அவங்க விஷம்பந்தமான வார்த்தைகளாகவே உங்கள் குடும்பத்தோட அமைதி கெட்டே போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவளோட அம்பு போன்ற வார்த்தைகளவே உங்கள் காதலில் இருந்தாவே நீங்கள் சொல்லான துயரத்துக்கே ஆளாகியிருப்பீங்க. குடும்ப ஒற்றுமையை குலைத்த சூழ்நிலை நிறையவே இருந்திருக்கும் உங்களுக்கு. 4ஆம் வீடும் 2ஆம் வீடும் பாதிக்கப்படும் போது எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்த குடும்பத்தில் திடீரென புயல் வீசத் தொடங்கும். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற ஈகோ பிரச்சனைகள், மாமியார் மருமகள் சண்டைகள் அல்லது அண்ணன் தம்பிக்கு இடையே ஏற்படும் சுவர்கள் என குடும்ப ஒற்றுமை சீர்குலைந்திருக்கும். ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் தனித்தனி தீவுகளாக வாழும் சூழ்நிலை உங்களை வாட்டியிருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாததால் வீட்டிற்குள் நுழைவதற்கே உங்களுக்கு பயமாக இருந்திருக்கும். இந்த சூழ்நிலை தற்காலிகமானதுதான் என்றாலும் இது உங்கள் மன வலியையும் பெரிய அளவில் சோதித்திருக்கும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே இந்த சூழலை மாற்றியமைக்க முடியும் உங்களால். குடும்ப ஒற்றுமைக்கு நிறையவே பிரச்சனை வந்திருக்கும். அதாவது என்னன்னே தெரியாது உங்கள் குடும்பத்தில் திடீரென புயல் வீசவே தொடங்கியிருக்கும். எப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையா இருக்கும், இல்லையே தேவையற்ற ஈகோ பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா மாமியார் மருமகள் சண்டையா இருக்கும், இல்லைன்னா அண்ணன் தம்பி இடையே ரொம்ப ஒரு பெரிய சுவர்களை எடுக்கிற மாதிரி குடும்ப ஒற்றுமையை சீர்குலைந்து போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சூழ்நிலை தற்காலிகமானதான் என்றாலும் இது உங்கள் மன வலிமையை பெரிய அளவில் சோதித்திருக்கும். கடன் சுமையால் வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு ஸ்தானம் எனப்படும் கடன் மற்றும் எதிரிகளை குறிக்கும் இடமாகும். அஷ்டம சனியோ அல்லது 7.5 சனியோ நடக்கும் காலங்களில் எதிர்பாராத மருத்துவ செலவுகள், தொழில் நஷ்டங்கள் காரணமாக நீங்கள் வாங்கிய கடன்கள் உங்கள் கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு உயர்ந்திருக்கும். அசலை காட்டிலும் வட்டி அதிகமாகி வங்கிய கடனை அடைக்க மறுபடி கடன் வாங்கும் சூழலுக்குள் நீங்கள் சிக்கியிருக்கலாம். கடன் கொடுத்தவர்களின் மிரட்டல் போன் கால்கள் உங்களை நிம்மதியாக தூங்க விட்டிருக்காது. எப்போது இந்த கஷ்டம் தீரும் என்று நீங்கள் ஏங்கிய நாட்கள் அனைத்தும் அம்முறையான நிதி மேலாண்மையும் காலத்தின் மாற்றமும் உங்களை இந்த கடன் சுமையிலிருந்து நிச்சயம் விடுவிக்கும். அதாவது நீங்கள் கடன் சுமையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த மருத்துவ செலவாக இருக்கட்டும், தொழில் நஷ்டம் காரணமாக தான் நீங்கள் நிறையவே வங்கி கடன்கள் அதெல்லாம் உங்கள் கழுத்தையே நெருக்கிற அளவுக்கு வந்திருக்கும். அசலை கட்டியுமே வட்டி அதிகமாகவே போயிருந்திருக்கும். வாங்கிய கடனை அடைக்க மறுபடியும் கடன் வாங்க சூழல்களை நீங்கள் ரொம்பவே சிக்கியிருந்திருப்பீங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகிறது. புதிய முதலீடுகள் பலன் தரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு கிரகங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றன. நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்த புதிய தொழில் முதலீடுகள், தொழில் விரிவாக்கங்கள் அனைத்தும் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபத்தை தரும். பங்குச்சந்தை, தங்கம், வெள்ளி அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். எனினும் முதலீடு செய்வதற்கு முன் தகுந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெறுவது ரொம்பவும் நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் வலுவடைவதால் நீங்கள் போடும் ஒவ்வொரு ரூபாயும் பன்மடங்காவே பெருகி உங்கள் வங்கி சேமிப்பை உயர்த்தும். நீங்கள் புதிய முதலீடு நடத்த உங்களுக்கு பலனே வரப்போகும் நாட்களில் தரப்போகிறது. என்ன நீங்கள் புதிய தொழில் முதலீடுகள், தொழில் விரிவாக்கம் அனைத்துமே எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு லாபத்தையும் தரும். அது மட்டுமல்லாத பங்குச்சந்தை, தங்கம், வெள்ளி அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளிலும் நீங்கள் செய்யும் முதலீடு உங்களுக்கு பெரிய அளவிலே கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழிக்கேற்ப கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த ஆள்பட்ட உடல் உபாதைகள், அசதி, மன அழுத்தம் மற்றும் சோர்வு போன்ற அனைத்தும் இனி காணாமல் போகும். செவ்வாயின் பலத்தால் உங்கள் உடலில் புதிய இரத்த ஓட்டமும் சுறுசுறுப்பும் உண்டாகும். மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறைந்து உங்கள் கைகளில் பணம் தங்கும். முறையான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி மூலம் உங்கள் உடலை நீங்கள் புத்துணர்ச்சியோடு வைத்துக் கொள்வீர்கள். மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் சீராக இருப்பதால் எந்த ஒரு வேலையையும் அசுர வேகத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்குள் பிறக்கும். நீ வரப்போகும் நாட்களில் உடல் ஆரோக்கியம் ரொம்பவும் மேம்பட போகிறது இனி வரப்போகும் நாட்கள்ல. ஏன்னா ரொம்ப நாள் பட்ட உடல் உபாதைகள், அசதி, மன அழுத்தம் மற்றும் சோர்வு போன்ற அனைத்துமே நீ காணாமலே போய்விடும் நீ வரப்போகும் நாட்கள்ல. அது மட்டும் அல்லாமல் மருத்துவ செலவுகளும் படிப்படியாக குறையும். அடுத்து உங்கள் கையில் பணம் ரொம்பவும் தங்க தான் போகிறது. முறையான உணவு பழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி மூலமே உங்கள் உடலை நீங்கள் புத்துணர்ச்சி வைத்துக் கொள்வீர்கள் நீ வரப்போகும் நாட்களில். நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு. உங்களுக்கு ஆபத்து என்று வரும்போது உங்களை சுற்றியுள்ள உண்மையான நண்பர்கள் யார் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வரும். கூட இருந்து குளிப்பறிக்கும் துரோகிகளின் உங்களை விட்டு தவிர விலகுவார்கள். உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போதெல்லாம் உங்களின் உண்மையான நண்பர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தங்களின் சுயநலமின்றி உங்களுக்கு பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிய அளவில் துணையாக நிற்பார்கள். உங்களின் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஆலோசனைகளும் புதிய தொடர்புகளும் பெரும் திருப்பு முனையாக அமையும். சுருக்கமாக சொன்னால், நம் நட்புறவுகள் மூலம் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகரும் இனி வரப்போகும் நாட்களில். உங்களுக்கு நண்பர்கள் உதவியாக இனி வரப்போகும் நாட்களில் நல்லாவே இருக்க போகிறது. அதாவது கூட இருந்து குளிப்பறிக்கும் துரோகிகள் உங்களை விட்டு தூர விலகுவார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படும் போது உங்களுக்கு அவங்க தான் உதவியாக இருப்பாங்க. அது எப்படி என்றால் நலமின்மை சுயநலமின்றி உங்களுக்கு பண ரீதியாகவும் இருக்கட்டும், மன ரீதியாகவும் இருக்கட்டும் பெரிய அளவில் துணையாகவே நிற்பார்கள். மன வலிமை அதிகரிக்கும் வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு சிறிய தோல்விக்கும் அல்லது ஏமாற்றத்திற்கும் சட்டென்று சோர்ந்து போகும் மனநிலை இனி உங்களுக்கு முற்றிலும் மாறிவிடும். பக்குவமும் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறனும் உங்களுக்குள் மேலோங்கும். கடந்த கால தவறுகளில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்களை ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளராக மாற்றப் போகிறது. எத்தகைய கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் அதை தகர்த்து எறிந்துவிட்டு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறும் மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் மனோதிடத்தை கண்டு உங்களை பிடிக்காதவர்கள் கூட வியந்து போகும் அளவிற்கு உங்கள் ஆளுமை திறன் இந்த காலத்தில் வெளிப்படும். மன வலிமை உங்களுக்கு வரப்போகிற நாட்கள் ரொம்பவே அதிகரிக்கலாம் போகுது. ஏன்னா எந்த ஒரு சிறிய தோல்விக்கும் அல்லது ஏமாற்றத்துக்கு கூட சட்டென்று சோர்ந்து போகும் நீங்கள் இனி உங்களுக்கு முற்றிலுமே மாறிவிடும். பக்குவமும் தீர்க்கமான முடிவுக்கும் திறன் தான் உங்களுக்கு மேலோங்க போகிறது. கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலுமே அதை நீங்கள் தகர்த்தெறிந்துவிட்டு உங்கள் இலக்கிய நோக்கி தான் முன்னேற போகிறீர்கள். இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீ வரப்போகும் நாட்களில் உடல் ஆரோக்கியம் ரொம்பவும் மேம்பட போகிறது இனி வரப்போகும் நாட்களில். ஏன்னா ரொம்ப நாள் பட்ட உடல் உபாதைகள், அசதி, மன அழுத்தம் மற்றும் சோர்வு போன்ற அனைத்துமே நீ காணாமலே போய்விடும் நீ வரப்போகும் நாட்களில். அது மட்டும் அல்லாமல் மருத்துவ செலவுகளும் படிப்படியாக குறையும். அடுத்து உங்கள் கையில் பணம் ரொம்பவும் தங்க தான் போகிறது. முறையான உணவு பழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி மூலமே உங்கள் உடலை நீங்கள் புத்துணர்ச்சி வைத்துக் கொள்வீர்கள் நீ வரப்போகும் நாட்களில். நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு. உங்களுக்கு ஆபத்து என்று வரும்போது உங்களை சுற்றியுள்ள உண்மையான நண்பர்கள் யார் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வரும்.
கூட இருந்து குழிப்பறிக்கும் துரோகிகளின் உங்களை விட்டு தவிர விலகுவார்கள். உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போதெல்லாம் உங்களின் உண்மையான நண்பர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தங்களின் சுயநலமின்றி உங்களுக்கு பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிய அளவில் துணையாக நிற்பார்கள். உங்களின் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஆலோசனைகளும் புதிய தொடர்புகளும் பெரும் திருப்பு முனையாக அமையும். சுருக்கமாக சொன்னால், நம் நட்புறவுகள் மூலம் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரும். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நண்பர்கள் உதவி இனி வரப்போகும் நாட்களில் நல்லாவே இருக்க போகிறது. அதாவது கூட இருந்து குழிப்பறிக்கும் துரோகிகள் உங்களை விட்டு தூர விலகுவார்கள். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு ரொம்ப உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படும் போது உங்களுக்கு அவங்க தான் உதவியாக இருப்பாங்க. அது எப்படி என்றால், நலமின்மை சுயநலமின்றி உங்களுக்கு பண ரீதியாகவும் இருக்கட்டும், மன ரீதியாகவும் இருக்கட்டும், பெரிய அளவில் துணையாகவே நிற்பார்கள். மன வலிமை அதிகரிக்கும். வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு சிறிய தோல்விக்கும் அல்லது ஏமாற்றத்திற்கும் சட்டென்று சோர்ந்து போகும் மனநிலை இனி உங்களுக்கு முற்றிலும் மாறிவிடும். பக்குவமும் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறனும் உங்களுக்குள் மேலோங்கும். கடந்த கால தவறுகளில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்களை ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளராக மாற்றப் போகிறது. எத்தகைய கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் அதை தகர்த்து எறிந்துவிட்டு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறும் மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் மனோதிடத்தைக் கண்டு உங்களை பிடிக்காதவர்கள் கூட வியந்து போகும் அளவிற்கு உங்கள்